ஓய், என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா. மணி என்ன தெரியுமா? காலையில 12 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன தூக்கமா? தூக்கம் வரல. ஏன் நான் இப்படி படுத்துக்க கூடாதா? உனக்கு இல்லாத உரிமையா? உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. இல்ல காலையில மழையில நனைஞ்சு அது எதுவும் சளி பிடிக்கிற மாதிரி இல்ல ஃபீவர் வர மாதிரி இருக்கா? ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், சரி, ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ம், அப்புறம் மாமா, இன்னைக்கு ஹரிணி கிட்ட நேற்று நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தேனா? அடிப்பாவி, நேத்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தியா? ஐயோ கடவுளே! ஷோ லூசு மாமா, நான் எல்லாத்தையும் சொல்லலை. ப்ரப்போஸ் பண்ணி ரோஸ்லாம் கொடுத்தீங்களே அதை சொன்னேன். சி, அதுவா? எனக்கு ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு பைத்தியமே. சரி சொல்லு, அதுக்கு என்ன சொன்னா? நான் சொல்லிட்டு இருந்தேனா, இது மாதிரி ஃபர்ஸ்ட் அவரை நான் உங்ககிட்ட பேசினப்போ அந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே அவர் போய் அப்ளை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நெருங்கி வரது தெரிஞ்சோன்னே மறுபடியும் அந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தேனா. ஆனா அப்பா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டா, அது ஏன் எனக்கு தோணாம போச்சுன்னு எனக்கு தெரியல மாமா. ஐயோ, இவ சும்மா இருந்தாலும் இவளுக்கு கூட இருக்கிற கூட்டம் வேற இவளை ஏத்தி ஏத்தி விடுதே. நம்ம கிட்ட கேள்வி கேட்டு கொள்றதே இவளுக்கு வேலையா போச்சு. சொல்லுமா, என்ன கேட்டா? இல்ல, நான் தான் உங்ககிட்ட நெருங்கி வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்காக நீங்க பிளான் பண்ணி டிவோர்ஸ் லெட்டர் என் கையில வர மாதிரிலாம் வர வச்சீங்க? அதுக்கப்புறம் எதுக்காக உங்க ஃப்ரெண்டு மூலியமா ஒரு பிளான் போட்டு எனக்கு அது மாதிரிலாம் சொல்ல வச்சீங்க? இதுதான் உன் டவுட்டா? ஆமா மாமா, எதுக்காக பிளான் போட்டீங்க அதுதான் எனக்கு டவுட்டு. அதான் ஃபர்ஸ்ட் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நீ என்கிட்ட நெருங்கி வரது என்னால உணர முடிஞ்சது. ஆனா அதை உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு புரியல. அது உண்மையான நெருக்கமா இல்ல நானா அப்படி கற்பனை படிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. அதனால உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாமேனு தான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணேன். டெஸ்டா? ஆமா, அந்த டிவோர்ஸ் பேப்பரை நீ பிரிச்சு படிக்கும்போது உன்னோட ரியாக்ஷனை நான் ஓரமா இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ அப்படி அழுத. அந்த நிமிஷமே உன்னை வந்து கட்டி பிடிச்சு தூக்கி நிலா ஐ லவ் யூன்னு சொல்லலாம்னு தோணுச்சு. சொல்லியிருந்திருக்கலாம்ல. என்னமோ தெரியல, அந்த வார்த்தையை மட்டும் உன் பிறந்த நாளைக்கு தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனாலும் நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க மாமா. என்னால படிக்க கூட முடியல தெரியுமா. நான் அதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். கவனிச்சேன் நிலாமா, நீ என்ன பண்ண என்னென்ன பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் கவனிச்சேன். சரி, அந்த டிவோர்ஸ் பேப்பரை நான் கையில வாங்கும்போது தான் என்னோட ரியாக்ஷன்ஸ் நீங்க பாத்துட்டீங்களே. அதுக்கப்புறமும் ஏன் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கால் பண்ணி என்கிட்ட அப்படிலாம் பேச சொன்னீங்க? அதுவா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் அவன் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு சார்ஜ் போட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்த டைம்ல நீ அவனோட நம்பரை நோட் பண்ணதை நான் கவனிச்சேன். ஆமா, நோட் பண்ணேன். அடுத்த நாள் தன்மை அக்கா சந்திரோனா பசங்களோட நேமிங் செரிமனி நடந்துச்சுல, இளன் இயல். அன்னைக்கு நீ ஃபுல்லாவே ஃபங்க்ஷன்ல இல்ல. காலையிலே நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினேன். ஆமா, அப்பதான் உங்க ஃப்ரெண்ட பார்க்க போனேன். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னேன். ஏன்னா அவனுக்கு என்ன பத்தின எல்லா விஷயமும் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது, அப்புறம் கேன்சல் பண்ணது, நீ என்கிட்ட நெருங்கி வர மாதிரி இருக்குன்னு அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அவனை மாத்தி சொல்ல சொன்னேன். ஏன் மாமா, அன்னைக்கே உங்க ஃப்ரெண்ட் உண்மையா சொல்லியிருந்தா நானும் நிம்மதியா இருந்திருப்பேன்ல, சந்தோஷமாவும் இருந்திருப்பேன்ல. பைத்தியமே, அவன் மாயால இருந்து ஆமா ஆதி உன்னை லவ் பண்றான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் அப்படி சொல்ல சொன்னேன். எதுவா இருந்தாலும் நான் தானே உன்கிட்ட முதல்ல சொல்லணும். ஆனா பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு என்ன தூக்கிருக்கீங்க மாமா. கொத்தா தூக்கிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நான் சர்வீஸ்ல இருந்தப்ப கூட யாரையுமே இப்படி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குனதுல தெரியுமா? எத்தனையோ ரவுடிங்களை என் கையால பிடிச்சிருக்கேன். ஆனா என்னோட ரவுடி எனக்கான ரவுடியை பிடிக்கிறதுக்கு தான் இவ்ளோ பிளான் இவ்ளோ ஸ்கெட்ச் போட வேண்டியதா இருந்துச்சு. பின்ன நிலா ஆதித்யா அருணாச்சலம்னா சும்மாவா? அப்பா, வாட்டி இப்படி ஒரு ஃபுல் நேம் கேள்விப்படுறேன்ப்பா. நல்லா இருக்குல்ல? சும்மா கெத்தா இருக்கு மாமா. மிலர் நிலா ஆதித்யா அருணாச்சலம். உன்னோட சந்தேகம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு மெயினான சந்தேகம் ஒண்ணு இருக்கு. அது ஆன் தி வேல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஆன் தி வேல இருக்கா? என்ன லூசு சொல்ற? வந்தோடனே சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? என்ன பண்ணணும்? லஞ்ச்க்கு எங்கேயாவது வெளியே போலாமா? வேண்டாம். அப்போ நீ சமைக்கிறியா? இப்போ இந்த இடத்த விட்டு உங்களை விட்டு எந்திரிக்கிற நிலைமையிலே நான் இல்ல. லூசு. ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் மாமா. நம்ம எங்கேயும் போக வேண்டாம். எப்படி லூசு? திடீர்னு என்ன உனக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு? அதான் எனக்கும் தெரியல மாமா. ஏதோ ஒரு மேஜிக் வச்சிருக்கீங்க. என்னை இவ்வளோ தூரத்துக்கு உங்க பக்கத்தை இழுத்துட்டீங்களே. நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தேன் தெரியுமா? உங்களை பிடிக்காமையே ரொம்ப நாளா இருந்தேன். ஆனா என்னமோ பண்ணிட்டீங்க மாமா என்ன. சரி, உனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குல்ல, நீ படிச்சிட்டியா? யமுனாமா, யமுனாமா இங்க வாங்க. நீங்க வேலை செஞ்சது போதும், இங்க வாங்கம்மா. நீங்களா? சூர்யா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? என்னங்க கடை வச்சிருக்கீங்க, கஸ்டமரை வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடாம எதுக்கு வந்தீங்கன்னு இப்படி கேவலமா ட்ரீட் பண்றீங்க? சூர்யா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போங்க. ஏங்க, சத்தியமா உங்க கடையில ட்ரெஸ் வாங்க தாங்க வந்தேன். உங்க தங்கச்சிக்கு பர்த்டே முடிஞ்சு 2 நாள் ஆகுது. அப்புறம் யாருக்கு இங்க ட்ரெஸ் வாங்க வந்திருக்கீங்க? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன மறுபடியும் தங்கச்சிக்கு பர்த்டேவா?
ஆமாங்க, என் தங்கச்சிக்கு பர்த்டேனா அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன்ல, இன்னும் அவளுக்கு பர்த்டேவே வரலையே. அதான் வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் புதுசா வந்திருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க கூட அன்னைக்கு கோவில்ல ஒரு ஹாஃப் சாரி கட்டிட்டு சொன்னீங்களே, இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, வந்து பாருங்கன்னு. அப்புறம் என்னங்க, நீங்களே கூப்பிட்டுட்டு நீங்களே வந்ததுக்கு அப்புறம் போன துரத்தியும் விடுறீங்க. ஆமால, அன்னைக்கு நம்ம தான் தேவையில்லாம இவரை கடைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம். இப்போ எப்படி இவரை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறது? சாய் பாப்பா, யமுனாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன பாப்பா, இந்த கடையை கூட்டி தொடக்கிறது, இந்த கடையை சுத்தபத்தமா வச்சுக்கிறது, இதெல்லாம் என்னோட வேலை பாப்பா. நீ இருக்கதெல்லாம் பார்க்கணும். யமுனாமா, சொல்றல, காலையில தான் நீங்க சொல்ல கேட்காம நீங்க வேலைக்கு வந்துட்டீங்க. ஆனா சாயந்தரம் நீங்க வேலைக்கே வரக்கூடாது சொல்லிட்டேன். இந்தாங்க. என்னது பாப்பா? இன்னைக்கு உங்க பேத்திக்கு பிறந்த நாள்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்காக ட்ரெஸ் நானே என் கையால தைச்சேன். அளவெல்லாம் கரெக்டா தான் தைச்சிருக்கேன். ஒரு வாட்டி போட்டு பாத்துக்க சொல்லுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கொண்டு வர சொல்லுங்க. ஐயா, என்ன பாப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல நீயே. ஏன் யமுனாமா, கங்காக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா? அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். எப்படி ஜனனி எனக்கு ஒரு தங்கச்சியோ அதே மாதிரி தான் கங்காவும் எனக்கு. கண்ணு, யாருமே இல்லாம ஆதரவா நடுத்தெருல உட்காந்துருந்தேன் கண்ணு, என் பேத்திய வச்சுக்கிட்டு. அப்ப நீ அந்த சைடு வண்டியில போனவ நிப்பாட்டி நான் ஒரு வேலை போட்டு தரேன் செய்றீங்களான்னு கேட்டேன். என் பேத்தி இந்த கடையெல்லாம் பெருக்கி தருவா, நான் எல்லாத்தையும் கழுவி விட்டுறலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பிள்ளைய நீ வேலைக்கு கூட வச்சுக்காம அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளையும் உன்னை நினைச்சுக்கிட்டே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு கண்ணு. இது போதா குறைக்கி வருஷம் அந்த பிள்ளைக்கு எனக்கும் நல்ல நாள் பெரிய நாளைக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொடுத்துட்றேன். இதுக்கெல்லாம் நாங்கள் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியல கண்ணு. யமுனாமா, இப்படி எல்லாம் பேசி என்னை கண்கலங்க வைக்காதீங்கம்மா. ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியன்றது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேம்மா. அன்னைக்கு நீங்கள் ரோட்டில் உங்கள் பேட்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தப்போ எனக்கு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருந்தது. ரோட்டில் நின்று பார்க்குறவங்களாம் கங்காவை வரைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அந்த வலி, அந்த வேதனை எல்லாமே எனக்கு புரியுமா. அதனால தான் நான் உங்களை உடனே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பக்கத்துலேயே தங்கி படிக்கவும் சொன்னேன். கங்கா கண்டிப்பாக நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக வருவா. அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு குழந்தைங்கெல்லாம் பார்த்து, அதெல்லாம் ஒரு ஆசைமா, ஒரு கனவு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துக்கும் நல்லது பண்றா, நம்மள மட்டும் டீலிங்லயே வச்சிருக்காளே. உன் வாய் முகூர்த்தம் என் பேத்தி மட்டும் நல்ல இடத்துக்கு வந்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சா கூட போதும் பாப்பா, நான் நல்லபடியா உயிரை விட்டுருவேன். என்ன வார்த்தை பேசுறீங்க யமுனாமா? வாயை கழுவுங்க. இப்போ நீங்கள் அழுகையை நிறுத்த போறீங்களா இல்லையா? அப்புறம் எனக்கும் அழுக வந்துடும். இல்ல பாப்பா, நீ அழவே கூடாது. நீ உன் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் பாப்பா. இந்த ஒரு கடை பத்தாது, ஊர்ல 10-15 கடை, ஏன் 100 கடை கூட இருக்கட்டுமே. நீ பெரிய ஆளா வந்து சாதிச்சு காமிக்கணும் பாப்பா. கடை மட்டும் வாழ்க்கை இல்ல பாப்பா. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மனசார ஏத்துக்க ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா வருவான் பாப்பா. யமுனாமா, அவன் பேரு ராஜகுமாரன் இல்ல, சூர்யா. ஐயா கண்ணு, இந்த இளவரசன் இளவரசி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வாக்கியத்துல ராஜகுமாரன் சொன்ன கண்ணு. ஆமா, யார் அந்த சூர்யா? மா, இவர் இப்படிதான் ஏதாவது பேசிட்டு பாரு. நீங்க விளக்கமாற கீழே போட்டுட்டு இந்தாங்க இந்த பைய பிடிங்க, பாப்பா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அம்மாமா, ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை மனசார ஏத்துக்கிட்ட அந்த ராஜகுமாரனான சூர்யா தான் நானு. ஐயா, உனக்கு நல்ல மனசு சாமி. நம்ம சாய்பாப்பாவை ஏத்துக்கிட்டியா? அந்த பிள்ளையதான் கல்யாணம் கட்டிக்க போறியா? ஆமாமா, நான் இப்ப இந்த நிமிஷம் அவங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா இவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எம்மாடி, ஏத்தா அப்படி பண்ற? ஊரு உலகத்துக்கெல்லாம் நல்லது பண்ற, உனக்குன்னு ஒரு நல்லதுக்குன்னு அந்த பிள்ளை தேடி வந்திருக்கு. சாமியா அனுப்பி விட்டதா நினைச்சுக்க கண்ணு. அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டிக்க ஒத்துக்க கண்ணு. யமுனாமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல் ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. கங்கா நான் கொடுக்குற ட்ரெஸ் தான் போடணும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீங்க போங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை உனக்கு பின்னாடி நிக்கிறான் கண்ணு. இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க உன் பின்னாடி உனக்கு துணையா நிப்பாங்கண்ணு. அவன் முகத்தை பார்த்து நானே சொல்றேன், கண்டிப்பா அவன் உன்னை நல்லா பாத்துக்குவாங்கண்ணு. அந்த பிள்ளைய கல்யாணம் கண்டிக்க ஒத்துக்க கண்ணு. அம்மா, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கங்கா அப்படிலாம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு என்ன நடந்துச்சோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லி அவளை வளர்க்க சொன்னேன். அப்படி இருந்தும் கூட என்னை இப்படி சொல்றீங்களே. இவர் என்னை ஏத்துக்கிட்டாரு, சரி. இவரோட குடும்பம், என்னால இவரோட குடும்பம் எல்லாமே உடஞ்சு போகணுமா சொல்லுங்க? எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். என்னோட வாழ்க்கை கண்ணாடி மாதிரி. அது கொஞ்சம் உடைஞ்சிருந்தா பரவாயில்ல, அது சுக்கு நூறா நொறுங்கி போச்சுமா. அதை யாராலையுமே மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. புதுசுதான் வாங்கணும். அதுக்கு தான் சொல்றேன், என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வேற ஒரு பொண்ணை தேடி போனாருன்னா அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செஞ்சு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்கம்மா, எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. யமுனாமா, எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நீங்க போங்க. அந்த குட்டி பாப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பால, அவளுக்கு போய் ட்ரெஸ் கொடுங்க. அப்புறம் மறக்காம என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை குட்டி பாப்பாக்கு சொல்லிடுங்க. ஐயா, உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்குயா. கொஞ்சம் பொறுத்துறியா? புள்ள மனசு மாதிரி உன் கூடயே வந்து சேருவா. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சரிதா, நான் கிளம்புறேன். ஐயா, போயிட்டு வரேன். வாங்கம்மா. சாய், என்ன சூர்யா வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும் சாய். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சூர்யா,
நீங்க முத வெளியே போங்க. கடையில வேற யாருமே இல்ல. எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னங்க சொன்னீங்க? கடையில யாருமே இல்லையா? ஆமா, கிளம்புங்க. அட, இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. ஏன், என்ன பண்ணிருப்பீங்க? அழகே அழகே பெண் அழகே தழையில் நடக்கும் தேழகே நிழலாட்டும் பின்னால நான் ஓடி வந்தேனே ஒரு வாட்டி என்ன பாரமா. சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இறக்கி விடுங்க சூர்யா. முடியாது பார்ட்னர், இறக்கி விட மாட்டேன். சூர்யா ப்ளீஸ், இது கடைக்கு ஆளெல்லாம் வருவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இறக்கி விடுங்க முத. பார்ட்னர், உங்ககிட்ட கெஞ்சியும் கேட்டு பார்த்துட்டேன், கோவமாவும் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல முடியல பார்ட்னர். இப்படியே உங்களை கொத்தா தூக்கிட்டு போய் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சூர்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அறிவில்லையா உங்களுக்கு? இறக்கி விடுங்க சூர்யா. ஒரு மாதிரி இருக்கு. பாக்குறவங்களே என்ன தப்பா நினைப்பாங்க. பாக்குறவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன பார்ட்னர்? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு அதை பத்தி மட்டும் கவலையே படாதீங்க பார்ட்னர். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சூர்யா. ஆனா என்னால சுயநலமா அப்படி யோசிக்க முடியாது. வேற யாராவது இருந்தா கூட ஓரளவுக்கு மனசு ஒத்துக்கும். ஆனா நீங்க நிலாவோட அண்ணனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? நாளைக்கு இதை தொட்டு குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. அந்த மன வேதனையிலே நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவேன். வேணாம், என்னை விட்டுடுங்க. என்ன பார்ட்னர், என்ன யோசிக்கிறீங்க? சத்தியமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா. இப்படியே உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. என் கூட கடைசி வரைக்கும் இப்படியே டிராவல் பண்ணணும்னு தோணுதா பார்ட்னர்? ரியாக்ஷன் மாறுது. அப்போ கண்டிப்பா அதுதான் நினைச்சிருக்கீங்க. இது போதும் பார்ட்னர். சாய், நீங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே வெளிப்படுத்த முடியாம நடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதுவும் எனக்காக தானோ எனக்கு தெரியுது. எப்படியாவது அதை வெளிப்படுத்த வச்சு கண்டிப்பா உங்களை நான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா நம்ம 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, இது கூடிய சீக்கிரத்துல நடக்க தான் போகுது. சரி, இப்போ எனக்கு நீங்க கொடுத்த ரியாக்ஷனே போதும். நான் கிளம்புறேன். பை பார்ட்னர், அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். ச்சே, என்ன மானங்கிட்ட மனசு இது? ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லனா பிடிக்கலன்னு சொல்லணும். அது என்ன பிடிச்சிருக்கு ஆனா வேணாம். நானே இவ்ளோ கன்ஃபியூஷன்ல இருந்தா நான் எப்படி அவர்கிட்ட இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேச முடியும்? ஆனா சத்தியமா சொல்றேன், இப்படி டெய்லி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பொறுக்காம நானே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவேணும்னு பயமா இருக்கு சூர்யா. என் மனசுக்குள்ள உங்க மேல அவ்வளோ லவ் இருக்கு. ஆனா என்னால வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்தவும் மாட்டேன். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு டெய்லி இப்படி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கஷ்டமா இருக்கு. என்னாச்சுமா? இல்ல மாமா, இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு ரிவைஸ் பண்றதுக்கு. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல மாமா. எப்படி மறந்தேன்? நிலாமா, ரொம்ப சாரிடாமா. என்னாலதான் நீ இது மாதிரிலாம் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னா நீ எப்போதும் படிச்சுக்கிட்டே தான் இருப்ப. வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம காலேஜ்க்குலாம் இப்படி கட்டடிச்சு நான் பார்த்ததே இல்லை. நான் ஏதாவது உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதா இருந்தா சொல்லுமா. இல்ல மாமா, டிஸ்டர்பன்ஸ் அப்படி இப்படிலாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இல்ல, நான் வேணா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரவா? அந்த டைம்குள்ள நீ படிக்கிறியா? நான் இருந்தா இப்படிதான் நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். நீ படிக்கணும்ல, நீ போய் படிமா. இல்ல மாமா, நீங்க என் பக்கத்துலயே இருந்தீங்கன்னா நான் சீக்கிரமா படிச்சு முடிச்சிருவேன். நான் படிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எனக்கு கேக்குறீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிக்கலாம். ஓகேடாமா, அதான் விருப்பம்னா அப்படியே பண்ணுவோம். ஆதினா கிட்ட சாய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அப்பதான் அவர் வேற ஏதாவது பிளான் போடுவாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேம், நீங்களா? மேடம்க்கு லீவ் எதுக்கு விட்டுருக்காங்க? படிக்கிறதுக்கு தானே. இப்படி ஃப்ளோரா சுத்துறதுக்கு இல்லையே. இல்ல மேம், அதெல்லாம் நான் பயங்கரமா கரைச்சு குடிச்சிட்டேன் மேம். அதுவும் நீங்க எடுக்கிற இங்கிலீஷ்க்குலாம் கண்டிப்பா எஸ்கிரேட் தான், கன்ஃபார்ம் மேம். நீங்க மட்டும் இந்த வாட்டி 10% ரிசல்ட் கொடுத்து அடுத்த வாட்டி உங்களுக்கு இன்சென்டிவ் மட்டும் ஏத்தல என்ன என்னன்னு கேளுங்க. என்ன என்ன மேம் புசுக்குன்னு கேட்டுட்டீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. கிளாஸுக்கு வர கொஞ்சம் நஞ்ச பேரும் கிளாஸ் டெஸ்ட்ல கம்மியா தான் மார்க் வாங்கியிருக்காங்க. இதுல வராதவங்களா அப்ப என்ன லட்சணத்துல வாங்குவாங்கன்னு பாத்துக்கோ. கண்டிப்பா இந்த தடவை 10% ரிசல்ட் என்னால கொடுக்கவே முடியாது மேம். அப்படிலாம் சொல்லாதீங்க மேம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இங்கிலீஷ் தான். ஹோ அப்படி, சரி. அப்ப நான் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணு. கேளுங்க மேம். யார்கிட்ட கேக்குறீங்க? இந்த ஜனனி கிட்ட தானே கேக்குறீங்க. கேளுங்க, உங்களுக்கு என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், இந்த இடியமோட மீனிங் சொல்லு. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஐயோ, 2 நாள் முன்னாடி தானே நடத்துனாங்க, மறந்துட்டோமே. அம்மாவாசை அழகு போல் எப்போதாவது தெரிகிற நீல நிலா. அடடே, ஆச்சரியக்குறி. எப்படி மேம், சூப்பரா? உன்னை இந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்க பத்தியா உன்னோட மூளை? அதை அப்படியே பிட்டிக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். மேம்,
அப்ப நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? நீ சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் என்னைக்காவது கரெக்டா இருந்திருக்கா? எப்ப பாரு மேக்கப் போடுறது, அங்க போறது, இங்க போறது, இப்படியே சுத்துறது, இதே வேலையா வச்சிருக்க. அப்புறம் எப்படிங்க நீங்க படிப்பீங்க? மேம் என்ன மேம் இங்க வந்தும் திட்டுறீங்க? இது நம்ம வீடு மேம், காலேஜ்ல திட்டுற மாதிரியே திட்டுறீங்க. நீ நாளைக்கு என்ன பண்ண? உங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. ஏன் மேம் நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? பிரியாணி போடுறீங்களா? மட்டனா சிக்கனா? நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஆமாமா பிரியாணி தான் போடுறேன். ஆனா மட்டன் பிரியாணியும் இல்ல, சிக்கன் பிரியாணியும் இல்ல, ஜனனி பிரியாணி போட போறேன். ஏன் மேம் 2 நாள் முன்னாடி தான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஃபுல்லா நடத்தினேன். கவனிக்கிறதே இல்ல. கிளாஸ்ல அப்படி என்னதான் பண்ற? சாரி மேம், இதுக்கப்புறம் நான் கரெக்டா கவனிக்கிறேன். ஆமா மேம், நீங்க சொன்ன இடியம்க்கு என்ன மீனிங்? இப்ப நான் அதுக்கான மீனிங்க சொல்றேன் பாரு, நீ உன் வாழ்க்கையிலே மறக்க மாட்ட. ஜனனி எப்பெல்லாம் படிப்பா? ரொம்ப ரொம்ப ரேர் மேம், எப்பயாவது தான் படிப்பா. அதேதான் நான் கேட்ட ஒன்ஸ் இன் a blue moonோட இடியமோட மீனிங் இப்ப நீ சொன்னதுதான். எப்போதாவது நடக்கிற ரொம்ப ரொம்ப ரேரான விஷயத்தை தான் ஒன்ஸ் இன் a blue moon அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீ எப்போதாவது தானே உன்னோட மூளையை யூஸ் பண்ற, அதை கூட நீ வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளா. என்ன இனிமே மறக்க மாட்டல? சத்தியமா மறக்க மாட்டேன் மேம். நான் செத்து போனதுக்கு அப்புறம் ஃபியூனரலுக்காக ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்கல்ல, அப்ப கேட்டா கூட எந்திரிச்சு உட்காந்து இதுக்கு மீனிங் சொல்லிட்டு தான் மேம் படுப்பேன். அந்த அளவுக்கு மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிய வச்சிட்டீங்க. சரி வா போலாம். நிம்மதி, கைலம்மா எங்கம்மா போயிட்டு வரீங்க? அம்மா உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. எனக்கு வெளியே ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சுமா, அதான் முடிச்சுட்டு வரேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆதித்யாவையும் நிலாவையும் பார்க்கலான்னு வந்தேம்மா. என்ன விஷயம்? சும்மா தான் கைலம்மா, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க 2 பேரும் நிலா பிறந்த நாளைக்கு அப்புறம் ஒன்னு சேர்ந்துட்டாங்கல்ல? ஆமாம்மா. நல்லது, விசாரிச்சதா சொல்லுமா. சொல்றேம்மா, வரீங்களா? வாங்க உள்ள. இல்லம்மா, நீ போயிட்டு வா, நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். சுடர் ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணுவா. ஜனனி, அம்மா. சாய் எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. சாய கேட்டதா சொல்லு. அப்படியே ஃப்ரீயா இருந்தா நீயும் சாயும் வீட்டுக்கு வாங்க. சரிங்கம்மா சொல்றேன். ஆமா ஜன்னி, ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வா. எதுக்கு மேம்? என்ன உயிரோட வச்சு கொளுத்துறதுக்கா? ஏயா ராமு. மா என்னம்மா? இல்லையா, கிளம்பிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல. பாத்துட்டு இருக்கேம்மா. மழை வேற ரொம்ப கொட்டுது. கொஞ்ச நேரம் பாப்போம், அப்படி இல்லைன்னா ஆட்டோல போயிடலாம். சரியா சரியா. அப்ப நான் 2 நிமிஷம் கண்ணா சந்துக்கிறையா, நீ மழை நினைச்சுனா கூப்பிடுறியா? சரிம்மா. சீதா, சீதா. ஹே சீதா, இந்த திரிக்கு தீயைத்தான் பிரிய வேண்டாமா? கண்களை கண்கள் கொய்கையில் நெஞ்சில் வானவில் மாண்பளா, வார்த்தைகள் மாயம் செய்கையில் வானில் தூரிகை மீன்களா. இங்க யாரோ சீதா சீதா. காலு. அம்மா ரொம்ப ரொம்ப சாரிம்மா, அவசரத்துல தெரியாம காலை மிதிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, இருக்கட்டும், நீங்க பாத்து போங்க. ராம் சார் என்னாச்சு? ஏன் இவ்ளோ அவசரமா போறீங்க? இவர் வேற யாரை பார்க்க போவாரு? சீதா மகாலட்சுமின்னு எங்கேயாவது ஒரு ஓரமா பேரு கேட்டிருக்கோம், அதை கேட்டுட்டு கத்திட்டு ஓடி வராரு. இல்லைங்க, சீதான்னு யாரோ கூப்பிட்டாங்க, அதான் வேகமா ஓடி வந்தேன். அவங்கள தேடுறீங்களா? வேலைக்கு ஆள் வைக்கணுமா சார்? ஏன்னா வேலை செய்யறவங்க பேர் தான் சீதா. அந்த வீட்டு ஓனர் அம்மா தான் அந்த வேலைக்கார அக்காவை கூப்பிட்டு இருந்தாங்க. இல்ல மேம், வேலைக்கெல்லாம் ஆள் வேண்டாம். மேம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, இவங்கள தான் கூப்பிட்டாங்களா? ஆமா சார், நல்லா பார்த்தேன். நாங்களாம் இங்கே தான் நினைக்கிறோம். அவங்க அந்த வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த வீட்டுக்காரம்மா வந்து கூப்பிட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் மேம். சரி நான் கிளம்புறேன். சரிங்க சார். நிம்மதி. கைலம்மா. இல்ல, இந்த பையன் எதனால இப்படி இருக்கான்? யாரை தேடிட்டு இப்படி வேகமா வந்தான்? அது ஒன்றும் இல்லைம்மா. ராம் சார் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அந்த பொண்ணை 7 வருஷத்துக்கு முன்னாடி அவரை விட்டுட்டு போயிடுச்சுன்னா சண்டையால இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையால. அதுலேருந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காருமா. அவங்க இவர் கண்ணில் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பதட்டப்பட்டுட்டு எங்க இருந்தாலும் ஓடி வராரு. பாவம் ஒரு வாட்டியும் ஏமாந்து தான் போறாரு. அப்படியா? அந்த பொண்ணு பேர் என்ன? சீதா மகாலட்சுமி என்கிற நிஷா. வீட்டில் வச்ச பேரு சீதா மகாலட்சுமி, ஆனா காலேஜ்ல நிஷான்னு கூப்பிடுவாங்களாமா. அதான் சீதான்ற பேரை கேட்டோனே நான் நிக்கிறத கூட கவனிக்காம அப்படி ஓடி வந்தாரா? ஆமாமா. சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரிம்மா. வா ஜன்னி, நம்ம உள்ள போலாம். வாங்க மேம். மாமா அட்டி வாங்க போறீங்க என்ன? சும்மாதான் வாண்டு, உன்னை வம்பிழுத்தேன். சரி சாரி, நீ படி. வாண்டு? நீங்க என்ன வாண்டுன்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுல? ஆமா, நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல கூப்பிட்டது. அதுக்கப்புறம் நீ பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்படி கூப்பிடவே இல்ல. லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா? எப்போ?
அதானே தப்பா சொல்லிட்டேனோ? சரி ஓகே, நம்ம பேசிக்கிட்டு இருந்த டைம்ல வச்சுப்போமா? சரி சரி ஓகே, பேசாதீங்க, நான் படிக்கணும். ஓகே ஓகே, படி.